சொந்தங்களுக்கு வணக்கம். நம் இதயங்களை ஆண்டவரின் வருகைக்காக தயாரிக்கின்ற காலத்தில் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். திருவழுகை காலத்தின் முதலாவது நாள் இன்று. நம்பிக்கை, அமைதி, மகிழ்ச்சி, அன்பு என்று ஏற்றப்படுகின்ற 4 மெழுகுதிரிகள் நம் இதயங்களை ஆண்டவரை நோக்கி எழுப்பவும், இந்த நாட்களில் பரிசுத்த உள்ளத்தோடு வாழவும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்பட்டுள்ள இறைவார்த்தையின் அடிப்படையில் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் ஜெபித்து கொள்ளவும் ஆசைப்படுகின்றேன். வாள் எதற்குங்க பயன்படும்? வெட்டுவதற்கு, அழிப்பதற்கு, பிளவுபடுத்தப்படுவதற்கு பயன்படுகின்ற இந்த வாள் பற்றி இறைவாக்கினர் எசாயா நம்பிக்கையான ஒரு சில விஷயங்களை கூறுகின்றார். அதாவது இந்த வாள் கலப்பையாக பயன்படுத்தப்படும் என்கின்றார். சரி, கலப்பை எதற்கு பயன்படுத்தப்படும்? உருவாக்க, வயலில் உழுது புதிய பயிர்களை முளைக்கச் செய்யும். எசாயா கூறுகின்றார், அவர்கள் தங்கள் வாள்களை உழவு கருவிகளாக மாற்றுவார்கள் என்கின்றார். ஆண்டவரின் இந்த வருகையானது இப்பேற்பட்ட நம்பிக்கையை நமக்கு தருகின்றது. நற்செய்தி வாசகத்தை நாம் பார்த்தோம் என்றால், நோவா காலத்தில் மக்கள் உண்டு குடித்து ஆண்டவரை பற்றி அச்சமே இல்லாமல் மிகவும் சந்தோஷமாக நினைத்ததையெல்லாம் செய்து கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஆனால் வெள்ளம் வந்து உலகத்தையே அழித்து நோவாவை மட்டும் காப்பாற்றிய பொழுது அவர்கள் மனம் வருந்தினார்கள். அதே போன்றுதான் இன்றைய காலகட்டத்திலும் ஒவ்வொருவரும் தயாரிப்போடு இருக்க வேண்டும், விழிப்போடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு தருகின்றார். ஒரு சின்ன கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு மனிதன் புத்தகம் படித்து கொண்டிருந்தான். அந்த புத்தகத்தில் கடைசியில் இப்படி எழுதியிருந்தது, கடைசி வரைக்கும் அந்த அதிசய கல் என் கைக்கு கிடைக்கவே இல்லை என்று முடிந்தது. படித்தவனுக்கு ஒரே அதிசயம், ஆச்சரியம். அதிசய கல்லா, அது என்ன என்று அதை தேடிச் சென்றான். கடற்கரையில் அமர்ந்தான். காலை, மதியம், சாயந்தரம் என்று கடல் அலை கொண்டு வருகின்ற ஒவ்வொரு கல்லையும் எடுத்து எடுத்து பார்த்து அதை திரும்பவும் கடலில் வீசினான். ஏனென்றால் அது அதிசய கல்லாக அவன் உணரவில்லை, அவன் கண்களுக்கு தெரியவில்லை. அடுத்த நாளும் தொடர்ந்தான். அடுத்த நாளும் சாயங்காலம் வரை அதே வேலையை செய்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு கல்லையும் அவன் எடுத்து எடுத்து வீசினான். கடைசியாக சோர்ந்த மனதோடு, வலித்து போன கரங்களோடு கடைசி கல்லையும் எடுத்து வீசினான். வீசிய பிறகுதான் உணர்ந்தான், அந்த கல்லுதான் அதிசய கல் என்பதை. ஆம், தயாரிப்போடு, முன்மதியோடு, விழிப்புணர்வோடு இருக்க இன்றைய நாள் நமக்கு அழைப்பு தருகின்றது. மீண்டும் நாளை சந்திக்கலாம். உங்கள் நிம்மி.